நகராட்சி நிர்வாகத்துறையில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை கடிதம் எழுதிய தகவல் வெளியான அடுத்த நாளே அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் நேரு MP டெல்லிக்கு சென்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்திருப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என பரபரப்பாக பேசப்படுகிறது. தமிழ்நாட்டில் தற்போது அமலாக்கத்துறையின் குறி அமைச்சர் நேருவின் பக்கம் திரும்பியிருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் உடனடியாக அமைச்சர் நேருவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி DGPக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதிய தகவல் கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி வெளியானது. அதில் 2538 பணியிடங்களுக்கு தலா 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சம் பெறப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இது தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அமைச்சர் நேரு மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டி மீண்டும் ஒரு கடிதத்தை அமலாக்கத்துறை எழுதியிருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறையில் ஒப்பந்த பணிகளில் 10% வரை கமிஷனாக பெற்றதன் மூலம் 1020 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டிருப்பதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதற்கான ஆதாரங்களையும் தலைமை செயலாளர் மற்றும் DGPக்கு அனுப்பியிருக்கிறது அமலாக்கத்துறை. இது திமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சியிலும் ஆட்சியிலும் தலைமைக்கு நெருக்கமாக இருக்கும் அமைச்சர் நேரு மீது அமலாக்கத்துறை குறிவைத்திருப்பது தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் பதிலளித்திருக்கும் அமைச்சர் நேரு, பாஜக அரசின் தூண்டுதலின் பேரில் செயல்படும் அமலாக்கத்துறையை கண்டு அஞ்சமாட்டோம் என சூளுரைத்திருக்கிறார். இந்த சூழலில்தான் KN நேருவின் மகனும் MPயுமான அருண் நேரு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியதாக செய்தி வெளியான மறுநாளே டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்திருக்கிறார். கடன் மதிப்பீட்டு நிறுவனங்களில் நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பான அவசர திருத்தங்கள், PSCL லிமிடெட் மோசடியில் சேமிப்பை இழந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நிர்மலா சீதாராமனை சந்தித்திருப்பதாக தனது X பக்கத்தில் தெரிவித்திருந்தார் அருண் நேரு. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் வேளையில் ஒரு MP மத்திய அமைச்சரை சந்தித்து மக்கள் பிரச்சினை தொடர்பாக கோரிக்கை வைப்பது சாதாரணம்தான். ஆனால் அமலாக்கத்துறை விசாரணை அமைப்பு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கீழ் இயங்குகிறது என்பதாலேயே இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. பொய்யையும் புரட்டையும் மட்டுமே மூலதனமாக வைத்து பாஜக பிரச்சாரம் செய்வதாகவும் அமலாக்கத்துறையை தூண்டி அரசியல் செய்வதாகவும் அமைச்சர் நேரு கடுமையாக பேசிய அடுத்த நாளே அருண் நேரு சந்தித்திருப்பதுதான் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அருண் நேரு KN நேருடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் போய் அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்க்கறது அப்படின்றது உண்மையிலேயே இந்த டைமிங் தான் கொஞ்சம் பல கேள்விகளை எழுப்புகிறது. ஏன்னா வேற எப்பவும் அவர் ஒரு MP-யாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் போய் பார்க்கறாங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கும். பட் தற்போது எங்களுடைய பொதுமக்களுக்கான கோரிக்கைகளை எடுத்துட்டு அவ்வளவு அவசரமாக அவர் போய் ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்த்து பேசுவது அப்படின்றது அந்த டைமிங் தான் பல கேள்விகளையும் பல சந்தேகங்களும் எழுப்பி இருக்கிறது. ஒரு பக்கம் முதலமைச்சர் ED வரும், CBI வரும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரும், அதெல்லாம் எதிர்கொள்ள நம்ம தயாரா இருக்கணும். தேர்தல் களத்துக்கு நம்ம வரும்போது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ள தயார் அப்படின்னு சொல்லிட்டு KN நேருவும் அறிக்கை கொடுத்துட்டு இவங்க போய் ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்த்திருப்பது அப்படின்றது பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இந்த படத்தை நான் போய் ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்த்தேன்ற படத்தை அவரே பதிவு செய்திருக்கணும். ஆனா அது ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு நான் பொதுமக்களுடைய கோரிக்கையை எடுத்துட்டு போய் நான் பார்த்தேன் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க அருண் நேரு அவர்கள் அதற்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பது அப்படின்றது மேலும் பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது அப்படின்றதான் நான் பார்க்கிறேன். ஊழல் குற்றச்சாட்டிற்குள்ளான அமைச்சர்கள் விரைவில் சிறை செல்வார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K பழனிசாமி கூறி வருகிறார். அதே வேளையில் அமலாக்கத்துறையும் அமைச்சர் நேருவிற்கு எதிராக குற்றச்சாட்டுகளை விடாமல் அடுக்கி வருகிறது. எனவேதான் இவை எல்லாவற்றையும் தொடர்பு படுத்தி பார்ப்பதையும் தவிர்க்க முடியவில்லை.